10,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன ஓநாய் இனத்தை மீண்டும் உருவாக்கி விஞ்ஞானிகள் சாதனை படைத்திருப்பது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரபல டைம் பத்திரிகை அதன் அட்டைப்படத்தில் புகைப்படத்தை வெளியிட்டு கௌரவப்படுத்தியுள்ளது. சுமார் 10 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஐஸ் காலத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக கருதப்படும் தனித்துவமான ஓநாய் இனம் டைவுல்ஃப். குதிரைகள், காட்டு எருமைகள், ஒட்டகங்கள் போன்ற பெரிய விலங்குகளையே வேட்டையாடும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவையாக இவை வலம் வந்தன. நவீன சாம்பல் ஓநாய்களை விட பெரியதாகவும் வலிமையானதாகவும் இருந்தன. இந்த நிலையில் அழிந்து போன உயிரினங்களை மீட்டு உருவாக்கம் செய்யும் பிரபல நிறுவனமான அமெரிக்காவின் கொலோசல் பயோசைன்ஸ் நிறுவனம் இவற்றை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளது. இதற்காக ஒஹியோவில் கண்டெடுக்கப்பட்ட 13,000 ஆண்டுகள் பழமையான பல் மற்றும் இடாஹோவிலிருந்து கிடைத்த 72,000 ஆண்டுகள் பழமையான மண்டை ஓடு துண்டு உள்ளிட்டவற்றின் மாதிரிகளை விஞ்ஞானிகள் பயன்படுத்தியுள்ளனர். இந்த ஓநாய்களுக்கு ரோமுலஸ், ரெமுஸ் மற்றும் கலீசி என்று பெயரிடப்பட்டுள்ளன. ரோமுலஸ், ரெமுஸ் இரண்டும் 6 மாத ஆண் குட்டிகள். பிறந்து 2 மாதங்களே ஆன கலீசி பெண்.